நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விழுக வரும். நீங்க விழுகைனா உடனே பாவம் தான், மீறுதல் தான், இல்ல தேவ சித்தம் இல்லாத காரியம் தான் அப்படி நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. நிறைய வேளையில ஆவிக்குரிய விழுகைகள் கூட இருக்கும். ஜெப வாழ்க்கையில விழுந்துருவோம், பரிசுத்தத்துல ஒருவேளை விழுந்துடலாம், ஒருவேளை சில காரியத்துல ஆண்டவரோடு இருக்கிற உறவுல, இல்ல வேத வாசிப்புல, இல்ல ஏதோ ஒரு நிம்மதியில, சமாதானத்துல, ஏதோ ஒரு காரியத்துல இந்த ராத்திரி வேளையில நீங்க ஒரு விழுகையை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 30வது நாள் கர்த்தர் சொல்கிறார், எழும்பு சீயோனே, நீ எழும்பு, உன் வல்லமையை நீ தரித்துக் கொள்ள வேண்டிய காலம் வந்து விட்டது. சோ ஆண்டவர் இந்த ராத்திரி திட்டமாய் சொல்கிறார், நீ எழும்ப வேண்டிய காலம் வந்து விட்டது, நீ பிரகாசிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. இதுவரைக்கும் நீ எழும்பாம இருந்தப்பா, எங்க எழும்பாம இருந்த? நீ எங்கேயோ மறைஞ்சிட்டு இருந்த, ஏதோ குகைகள்ல ஒளிஞ்சு கிடந்து கொண்டிருந்த, ஏதோ ஒரு மறைவுல கிடந்த, யாருமே பார்க்க முடியாத திசையில கிடந்த. ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன்னுடைய வல்லமையை தரிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. நீ எழும்ப வேண்டிய காலம் வந்து விட்டது. நீ ஆண்டவருக்காக சுடர் விட்டு பிரகாசிக்க போகிற ஒரு எழுப்புதலின் காலம் வந்து விட்டது. இன்னைக்கு ஒருவேளை தேவ பிள்ளைகளே, பிரதர் என்னால எந்திரிக்க முடியல பிரதர், ஏதோ ஒண்ணு நான் சிக்கி கிடக்கிறேன் பிரதர், இதை விட்டெல்லாம் என்னால எழும்பி வர முடியாது பிரதர், இதை விட்டு இந்த வாழ்க்கையில வெளியே வர முடியாத கட்டத்தில் நான் நிக்கிறேன் ஒருவேளை இந்த ராத்திரி நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு சீயோனே, நீ எத்தனை காலம் விழுந்து கிடப்ப, நீ எத்தனை காலம் ஒரு இடத்துல கீழே கிடப்ப, எவ்வளவு காலம் எழும்ப முடியாம நீ கிடப்ப. சத்ரு என்ன நினைக்கிறான், நீ எழும்ப கூடாதுன்னு நினைக்கிறான், நீயும் அதுக்கு இசைவு கொடுத்துட்டு இருக்கிற. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் சத்ரு கொடுக்கிற ஒரு சில விழுகைக்கு நம்ம இசைஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். பிசாசு நம்மளை எழும்ப கூடாதுன்னு நினைக்கிறான். அப்ப நம்ம எதுக்கு இசைவு கொடுக்கிறோம்னா, பிசாசுக்கு இசைவு கொடுக்கிறோம். நம்ம எழும்ப பண்ணுகிற தேவனுக்கு அநேக வேளையில நாம் இடம் கொடுப்பதில்லை. ஆனா தேவ பிள்ளைகள் இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், நீ கண்டிப்பா என்ன ஆகணும்னா, நீ எழும்பி ஆகணும். நான் விரும்புறேன்ப்பா நீ எழும்பணும்னு. ஆண்டவரே, நான் ஏன்பா எழும்பணும், நான் எழும்பணும்னு யார் விரும்புறா அப்படி நீங்க ஒருவேளை கேட்கலாம். நீங்க எழும்பணும்னு கர்த்தர் விரும்புறார். நீங்க எழும்பணும்னு யாருமே விரும்பாம இருக்கலாம். உங்க வாழ்க்கையில யாருமே நீங்க மேல வரணும், நீங்க மறுபடியும் எழும்பி வரணும் அப்படிப்பட்ட விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் இந்த ராத்திரி பிரசங்கிக்கிற இயேசு விரும்புகிறார், நீ எழும்ப வேண்டும். நீ ஒரு இடத்துல கிடக்க கூடாது, நீ ஒரு இடத்துல மூழ்கிடக்கூடாது. நீ ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிறேன்னா தண்ணிக்குள்ள நீ விழுகும் போது நான் உன்னை தூக்கிறதுக்கு நிக்கிறேன் பேதுரு, நீ மூழ்கி போய் விடக்கூடாது. இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மூழ்கடிக்க விரும்பல, உன்னை எழுப்பி விட விரும்புறேன். எனக்கு நிறைய பேரு மூழ்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க, மூழ்கிற கப்பல்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் நீ மூழ்கி போகணும்னு நினைக்கல, நீ எழும்பி வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தேவ பிள்ளைகளை, ஒரு மூழ்கடிக்கப்படுகிற வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இதுக்கு மேல எழும்ப முடியாது, இதுக்கு மேல வர முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எலும்பு சீயோனே, எலும்பு, உன் வல்லமையை தரித்து கொண்டு எலும்பு. இன்னைக்கு நீ நிறைய காரியத்தை எழும்ப முடியல, நிறைய காரியத்துல வெளியே வர முடியல, நிறைய காரியத்தை விட்டு உங்களால கடந்து வரவே முடியல. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்ப வேண்டிய நாட்கள் வந்தது. சரி, 3 காரியத்தை எழும்புவதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். முதலாவது நம்ம எப்படி எழும்பணும்னா, வல்லமையை தரித்தவர்களா எழும்பணும். இன்னைக்கு உலகம் நம்மள என்ன நினைக்குதுன்னா, இவன் எப்படி வந்தாலும் ஒரே மாதிரிதான் இருப்பான், இவன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்மள நினைக்கிற அத்தனை பேரு முன்னாடியும் நம்ம எப்படி எழும்பணும்னா, வல்லமை உள்ளவர்களா எழும்பணும். இன்னைக்கு கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை எப்படி எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறார்னு சொன்னா, வல்லமை உள்ளவர்களா எழும்பணும், வல்லமை உள்ளவர்களா நீங்க வரணும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். அப்போஸ்தலரின் புத்தகம் 28வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல தீவுக்கு பவுல் போவார். தீவுல விறகு பொறுக்கலான்னு பவுல் போய் விறக பொறுக்கிட்டு இருப்பார். அப்ப விறக பொறுக்கும் போது தெரியாம கையில என்ன வந்துரும்னா, ஒரு பாம்பு கடிச்சிரும். அப்ப பாம்பு கடிச்ச உடனே அங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் பார்த்துட்டு பவுலை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் மிகப்பெரிய கொலைபாதகன், இவன் சாகிறதுக்காகவே வந்திருக்கிறான், இவனை கப்பல் கடலை விட்டு காப்பாத்திருச்சு, ஆனா இங்க வந்து இவன் சாகரான்னு சொல்லிட்டு பவுலை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா பவுல் பாருங்க, அதை பத்தி ஒரு அசட்டையும் பண்ணிக்க மாட்டார், ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அவரை ஒண்ணுமே பாம்பும் செய்யாது. இதுக்கு காரணம் என்னன்னா, வெளியே இருந்து வல்லமை வருகிற வல்லமைய, வெளியே இருந்து வருகிற பிரச்சனைய மேற்கொள்ளுகிற வல்லமை பவுலுக்குள் இருந்தது. பவுல் அதை பார்த்து கொண்டு இருக்கல. இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா அதை
குறித்து ரொம்ப பயப்படுறோம். ஆனா இல்ல, நீங்க கலங்காதீங்க. வெளியே இருந்து வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற வல்லமைய கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். வெளியிருந்து வருகிற சில யுத்தங்களையோ, சில நெருக்கங்களையோ, சில பாரங்களையோ மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமைய கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார். சோ நம்ம எதோட எழும்பணும்னா ஒரு வல்லமையோடு எழும்புகிற காலத்துல இருக்கிறோம். ஏதோ எழும்பணும் பிரதர், வரணும் பிரதர், அதனால வரேன். இல்லங்க, இல்ல. நீங்க எழும்பது சாதாரணமா எழும்ப கூடாது, வல்லமையோடு எழும்பணும். அது எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா? உங்களை சிலது பயப்படுத்துது இல்ல, அதை அழிக்கிற வல்லமை. இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை எந்த வல்லமையோடு எழும்பணும்னா தன்னை பயப்படுத்துகிற அத்தனை சூழ்நிலையும் அழித்து போடுகிற ஒரு பெரிய தேவ வல்லமையோடு எழும்ப வேண்டும். பவுல் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு வாழ்ந்தார். பவுல பாருங்க, வெளியிருந்து வந்த பாம்பு ஒன்றும் செய்ய முடியல. அந்த பாம்பால பவுலுடைய சரீரத்துல ஒரு சேதத்தை உண்டு பண்ணவே முடியல. சோ பவுல் அப்படி வாழ்ந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவருக்குள்ள இருந்த ஒரு பெரிய வல்லமை, பெரிய வல்லமை. சோ பவுல பாம்பு கடிச்ச உடனே அங்க இருக்கிற ஜனங்க குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நிறைய டைம் தாக்குதலுக்குள்ள நம்ம உள்ளாகும் போது நிறைய வார்த்தைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். சில தாக்குதல்களை, சில குறைவுகளை, சில வறுமைகளை நீங்க பார்க்கும்போது நிறைய மனுஷங்களை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஒரு வல்லமையை எடுத்துக்கொள்ளணும். அது என்ன வல்லமைன்னா, எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற ஒரு வல்லமை, எது வந்தாலும் அதை எதிர்கொள்ற ஒரு வல்லமை. முதலாவது பாருங்க, வல்லமையோடு எழுமணும். இரண்டாவது பாருங்க, வசனம் சொல்லுது, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். சோ இரண்டாவது வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னா, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். சோ நம்ம எழும்பும் போது நம் பழைய வஸ்திரங்களோடு எழும்ப கூடாது. பழைய வஸ்திரம்னா என்ன? புது ட்ரெஸ் போய் வாங்கி போட்டுக்கிறதா? இல்ல, இல்ல. சில இடத்துல இருந்து விழுகும்போது அந்த இடத்துல சில கண்ணீர், கசப்பு, அவமானம், சில வேண்டாத சில காரியங்களை நம்ம சந்திச்சுட்டு இருப்போம். அப்போ அதே வஸ்திரத்தோட நம்ம திரும்ப எழும்பிடக்கூடாது. கண்ணீருங்கிற வஸ்திரத்தோட நீங்க எழும்பிடக்கூடாது. கவலைங்கிற ஒரு வஸ்திரத்தோடு எழும்பிடக்கூடாது. அவமானங்கிற ஒரு வஸ்திரத்தோடு எழும்பிடக்கூடாது. நீங்க ஒரு புதிய வஸ்திரத்தோட எழும்ப வேண்டிய காலம் வந்துருச்சு. தாவீது பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து பெலிஸ்தர் வந்து தாவீதுடைய அத்தனை காரியங்களை கொள்ளையாடிட்டு போயிருவாங்க. அப்ப எல்லாத்தையும் கொண்டு போனதுக்கு அப்புறம் 1 சாமுவேல் 30:6 சொல்லும், அவன் அழுகிறதுக்கு பலம் இல்லாம அழுது கூட அடுத்த வார்த்தை சொல்லும், அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது எல்லாத்தையும் இழந்து அழுகிறார், ஒண்ணுமே இல்லைன்னு அழுகிறார், எல்லாமே அவர் கையை விட்டு போயிருச்சுன்னு அழுகிறார். ஆனா அத்தனையும் போனதுக்கு அப்புறம் கூட அவர் எதை உடுத்திக்கிறார்னா, ஒரு அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கிறார். அந்த அலங்கார வஸ்திரம்னா என்னன்னு நான் சொல்றேன்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்வது. இந்த ராத்திரி நான் சொல்றேன், எழும்ப முடியாத சில பிரச்சனை, எழும்ப முடியாத சில சூழ்நிலை, எழும்ப முடியாத சில பாரம், எழும்ப முடியாத சில நெருக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நேரத்திலே நீங்கள் இடம் மாறக்கூடாது. நீங்க உங்க அலங்கார வஸ்திரத்தை மாத்தி ஆகணும். இது என்ன பிரதர் வஸ்திரம்னா, மாமிச வஸ்திரம் போய் ஆவியின் வஸ்திரத்தை நீங்க சுதந்திரிக்கணும். மாமிச வஸ்திரத்தை விட்டுட்டு ஆவியின் நிலைமைக்குள்ள போகணும். சோ இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளை எப்படி எழும்பணும்னா, நீங்க கண்டிப்பா அலங்கார வஸ்திரத்தோடு எழும்பணும். சோ அலங்கார வஸ்திரம் நம்மள வேலி அடைக்கும். அலங்கார வஸ்திரம் அது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். இது எந்த வஸ்திரம்னா, கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம். சோ இரண்டாவது, நம்ம அலங்கார வஸ்திரத்தோடு எழும்ப வேண்டிய காலம் வந்து விட்டது. மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழும்பு. சோ சாதாரணமா எழும்ப வேண்டாம்ப்பா. நீ மூணாவது எப்படி எழும்பணும்னா, தூசியை உதறிட்டு எழும்பணும். உன் வாழ்க்கையில சில பிரச்சனை, சில போராட்டம், சில நெருக்கம் எல்லாம் வந்தது உண்மை. ஆனா இப்ப நீ எப்படி எழும்பணும்னா, தூசியை உதறிட்டு எழும்பணும். நீ தூசியோடு எழும்ப வேண்டியது இல்லை, நீ அழுக்கோடு எழும்ப வேண்டியது இல்லை, நீ தோல்வியோடு எழும்ப வேண்டியது இல்லை. நீ எப்படி எழும்பணும்னா, இன்னைக்கு நீ கடந்து போன விழுக உன்னுடைய வாழ்க்கையில சில குறைவுகளை கொடுத்திருக்கலாம், சில தூசிகளை கொடுத்திருக்கலாம், சில அழுக்குகளை கொடுத்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் நீ உதறி விட்டு எழும்புகிற காலம் வந்துருச்சு. நீங்க எழும்பும் போது தூசியை மட்டும் இல்ல, அதோடு இருக்கிற கட்டுகளையும் உடைத்து எழும்ப வேண்டிய காலம் வந்து விட்டது. இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்ப வேண்டிய காலம் வந்து விட்டது. நீ தூசியை உதறிட்டு நீ உனக்கென்ற ஸ்தானத்திலே நீ எழும்பி வரப்போகிற ஒரு விசேஷித்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில வந்து விட்டது. தேவ பிள்ளையே, நீ எழும்பு, உன்னை கர்த்தர் நடத்துவார்.